உங்க பிசினஸ் ஐடியாவை பாசிபிளே இல்லைன்னு சொன்னாங்கன்னா நீங்க கரெக்டான இடத்துல இருக்கீங்க. ஏன்னா நீங்க ஒரு ட்ரையல் பிளேசர். புரியலையா? ரொம்ப சிம்பிள். யூ ஆர் கோயிங் டு பி த ட்ரெண்ட் செட்டர் ஃபார் த நெக்ஸ்ட் $1 billion பிசினஸ். 2008க்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு தெரியாத ஒரு ஊருக்கு போய் தெரியாத உங்க வீட்டுல தங்கி சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு யாராச்சும் உங்ககிட்ட சொன்னா அவங்க நீங்க பைத்தியக்காரனா தானே பார்த்திருப்பீங்க. இதைத்தான் 2008ல ஏர்பிஎன்பி செஞ்சு காமிச்சாங்க. ஏன் 2004க்கு முன்னாடி வரைக்கும் நான் காலையில எந்திரிச்சிட்டேன், பல்லு விளக்கிட்டேன், குளிச்சுட்டேன், தூங்க போறேன், வேலைக்கு போறேன்னு யாருன்னே தெரியாதவங்க கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எப்படி பார்த்திருப்பாங்க? ஒரு மாதிரி தானே. ஆனா 2004ல Facebook லான்ச் ஆனதுக்கு அப்புறம் கதையே மாறிடுச்சு. அதனாலதான் சொல்றேன், யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த நீங்க பண்றப்போ நீங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு ஒரு லூசர் மாதிரி தான் தெரிவிங்க. ஆனா அந்த இம்பாசிபிளான ஒரு விஷயத்த பாசிபிளா காட்டுறான் தெரியுமா, அவன் தான் ட்ரையல் பிளேசர். உலகத்துல ரிச்சஸ்டா இருக்கிற எல்லாருமே ஒரு காலத்துல ஒரு ட்ரையல் பிளேசரா தான் இருந்திருப்பாங்க. ஆல்ரெடி நீங்க ஒரு இம்பாசிபிளான ஒரு ஐடியா வச்சிருக்கீங்க ஆர் ட்ரையல் பிளேசர் மைண்ட் செட்டை வளர்த்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு ட்ரையல்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த கம்ப்ளீட் மைண்ட் செட் ஷிஃப்ட் கைட நானே உங்களுக்கு பர்சனலா டிஎம் பண்றேன்.